இருக்கக்கூடிய ஒரு அல்ல தாவீது சங்கீதம் இது. சோர்ந்து போனதான ஒரு சூழ்நிலையில அல்லது அவர் விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். इसे 143 भजन संहिता जो हमने पढ़ा है उसमें हम जब निराश होते हैं उस समय उस दाऊद ने गाया हुआ एक भजन संहिता. சங்கீதம் 1ஆம் வசனம் தான் சொல்லுது, ஆண்டவரே தேவனே என்னுடைய ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், அல்லது உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும். उसके पहले आयत में ऐसा लिखा है, हे यहोवा मेरी प्रार्थना सुन, मेरे गिड़गिड़ाने की ओर कान लगा. இந்த சங்கீதத்தை படிக்கிற பொழுது சங்கீதத்தை நீங்க படிக்கிற பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்து படிக்கணும். சங்கீத புஸ்தகங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில நிலையாக நிற்காததற்கு முன்னால் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள். ये भजन संहिता जो है वो पवित्र आत्मा इस पृथ्वी में आके स्थिर बनने से पहले के लिखा हुआ सारी बातें हैं. हालेलुया. हालेलुया. நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அது நல்லா புரியும். நீங்க நோவாவின் பேழையை பற்றி படிச்சா தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். हम उस नोआ की उस कश्ती के बारे में जब पढ़ते हैं तब हमें पता चल जाता है. நோவா அந்த பெருவெள்ளம் முடிந்த பிறகு வசனம் சொல்லுகிறது அவர் ஒரு புறாவை வெளியில விட்டார் என்று சொல்லி. उस समय जब बारिश हुई थी नोआ की उस कश्ती के अंदर से एक कबूतर को उन्होंने बाहर भेजा. அந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு நிகராக, பரிசுத்த ஆவியானவர் புறா கிடையாது, தப்பா எடுத்துக்கூடாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நிகராக வேதத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிற இயேசு ஞானஸ்நானத்தை பெற்று தண்ணீரிலிருந்து எழும்புற பொழுது என்ன சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல நிழல் இருக்கார் அப்படி சொன்னா போதும். कबूतर को एक पवित्र आत्मा के बराबरी में बाइबल में वचन में लिखा हुआ है. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இறங்குறது இயேசு உணர முடியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. उस पवित्र आत्मा जब यीशु मसीह के अंदर उतर आता तो यीशु मसीह जान गया कि मेरे अंदर पवित्र आत्मा आ गया कि दूसरे लोग नहीं समझ पाए. அதனால தேவன் அந்த சுற்றில இருக்கிறவர்களுக்கு ஒரு சாட்சியமாக என்னுடைய குமாரன் இவனுக்கு செவி கொடுங்கள்னு சொல்லி தேவன் சொல்லுகிற பொழுது எதற்காக செவி கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆவியை நான் இவன் மேல ஊற்றி இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு தெரியும்படியான ஒரு விஷன், ஒரு காட்சி. அந்த காட்சி தான் ஜனங்கள் பார்க்கிற பொழுது ஒரு புறா அவர் மேல உட்கார்வது போல ஜனங்களுக்கு தோணிச்சு. जब यीशु मसीह के अंदर पवित्र आत्मा आ गया करके दूसरे लोग नहीं समझ पाएंगे, इसलिए वो समझने के लिए परमेश्वर ने एक नमूना में एक दिखावे की दिखाने के लिए उसको कबूतर की समान उनके ऊपर भेजा है. அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய சில சுபாவங்கள் புறாவை போல, சில சுபாவங்கள் எல்லாம் கிடையாது, சில சுபாவங்கள் புறாவுடைய சுபாவங்களுக்கு என்ன சொல்றது நிகராக இருக்கிறது. वैसे जो कबूतर की जो स्वभाव है वो पवित्र आत्मा के स्वभाव से, कुछ स्वभाव जो है पवित्र आत्मा से मिलता जुलता है. பரிசுத்த ஆவியானவர் புறா கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வேற நிறைய இடத்துல காற்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, மழையாக சொல்லப்பட்டிருக்கிறது, புயலாக சொல்லப்பட்டிருக்கிறது, தென்றல் காற்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய விதங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறதை பற்றி அக்கினியாக இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது இதுல பாத்தீங்கன்னா அக்கினி நாவுகளாக பிளர்ந்து இருக்கக்கூடிய அக்கினி நாவுகளை போல ஒவ்வொருவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி. அதனால இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அப்படின்னு தேவன் ஆவியா இருக்கிறபடினால தேவனுக்கு ரூபம் கிடையாது. पवित्र आत्मा कबूतर नहीं है. पवित्र आत्मा के अलग-अलग रूप परमेश्वर के वचन के अंदर देखते हैं, हवा के समान, आग के समान, ऐसे अलग-अलग तरीके से पवित्र आत्मा उतरते हैं. அந்த ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், நோவா அந்த முதல்ல அந்த புறாவை விடுகிற பொழுது புறா என்ன பண்ணுச்சு தெரியுமா, போயிட்டு திரும்பி வந்துச்சு. जब नोहा ने उस कबूतर को बाहर भेजा उस कश्ती से पानी कम हो गया करके देखने के लिए, तो वो पहली बार जो गया तो वापस आ गया. அது பூமியில இயேசு கிறிஸ்துவின் வருகிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை காட்டுகிறது. वो यीशु मसीह के आने के उस समय तक की पवित्र आत्मा की कार्य को दिखा. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை கவனிச்சீங்கன்னா தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த செய்ய வேண்டிய நேரத்துல ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பார், இல்லைன்னா கொஞ்சம் ஜனங்களை தேர்ந்தெடுப்பார். हमें पुराने काल में परमेश्वर जो है अगर कोई कार्य करना है इस पृथ्वी के अंदर तो उस समय एक व्यक्ति को चुनेंगे, उस व्यक्ति से कार्य करवाता था. அது என்ன பண்ணுவார், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் மேல மட்டும் அனுப்புவார். उस समय उस कार्य होने के लिए उस व्यक्ति के ऊपर पवित्र आत्मा को कुछ समय के लिए भेजते थे. நம்ம பார்க்கிறோம் சிம்சோன் மேல அனுப்பப்படுகிறது, நியாயாதிபதிகள் மேல அனுப்பப்படுகிறது நம்ம பார்க்கிறோம், இல்லைன்னா தாவீது மேல அனுப்பப்படுகிறது, இல்லைன்னா என்ன பண்றது தானியேல் மேல அனுப்பப்படுறது. அந்த நேரத்துல அனுப்பப்படும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் திருப்பி போயிடும். हम देख सकते हैं कि हर एक के ऊपर, दाऊद के ऊपर, दानियेल के ऊपर, शिमशोन के ऊपर परमेश्वर ने समय समय पर जो कार्य को करने के लिए पवित्र आत्मा को भेजा है, वो कार्य करने के बाद पवित्र आत्मा वापस परमेश्वर के पास जाते हैं. அதான் நோவா அந்த பேழையை திறந்து
புறாவை வெளிவிடுகிற பொழுது போய் சாயங்காலம் ஆச்ச உடனே அந்த பேழைக்குள்ளே திரும்பி வரும். वैसे उस नूह ने जब कश्ती से उस कबूतर को बाहर भेजा था, वो शाम को उनके पास वापस आ गया। பழைய ஏற்பாடின் காலத்துல அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா செய்ய வேண்டியதுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு, இல்ல ஒரு குரூப் ஜனங்களை தேர்ந்தெடுப்பாரு. அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும். இந்த காரியம் முடிஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் வானத்துக்கு போயிடும். हमें पुराने काल में ऐसे होता था, परमेश्वर ने कुछ कार्य करने के लिए पवित्र आत्मा को किसी व्यक्ति के ऊपर भेजेगा, जो चुने हुए व्यक्ति के ऊपर। वो कार्य होने के बाद तुरंत पवित्र आत्मा वापस चले जाता। கொஞ்ச நாள் கழிச்ச உடனே திரும்ப, அதாவது 7 நாள் கழிச்சு திரும்ப நோவா என்ன பண்றாரு, அதே புறாவை திரும்ப விடுகிறார். 7 दिन के बाद हम देखते हैं कि नूह ने फिर उस कबूतर को फिर से भेजा है। அப்படி விடுகிற பொழுது அந்த புறா வந்து பகலெல்லாம் சுத்தி திரிஞ்சிட்டு சாயங்காலம் ஆன உடனே திரும்பி வந்துச்சு. लेकिन वो फिर वहां में घूम फिर के शाम को उनके पास वापस आ गया। ஆனா அது திரும்பி வருகிற பொழுது அதனுடைய வாயில, அந்த பீக்ல, அந்த சுண்டுல வந்து என்ன இருந்துச்சு, ஒரு ஒலிவினுடைய இலை, ஒலிவ் இலை, அந்த கொத்து இருந்துச்சு. लेकिन जब वो वापस आ गया था शाम को, उनके होठ में एक अंजीर के पत्ते थे। அது என்னத்துக்கு, அந்த ஒலிவினுடைய இலை என்னத்தை காட்டுது அப்படின்னா, உலகம் முழுவதும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கு ஒரு அறிகுறியாக ஒலிவின் இலையை காட்டப்படுகிறது. उस अंजीर के पत्ते क्या दिखाता है कि शांति को दिखाता है। பீஸ் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க அதனால அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒலிவ் இலை இருக்கு. आमीन। जो शांति के जो बातें जो बोलने वाले या करने वाले लोगों के जो सिंबल होते हैं, वो इस अंजीर के पत्ते होते हैं। அது என்னத்தை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணாரு, இயேசுவாக இந்த பூமியில வந்து என்ன பண்ணாரு, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன பண்ணாரு, சமாதானத்தை உண்டாக்கினார். आमीन। वही पवित्र आत्मा उस जो आके जो अंजीर के पत्ते जो लेके आया था, वो पवित्र आत्मा को दिखाता है। वो है हमारे और परमेश्वर के और इंसान के बीच में शांति बनाने वाला यीशु मसीह के अंदर आया हुआ पवित्र आत्मा। தன்னுடைய அந்த 3.5 வருட ஊழியத்துல என்ன பண்ணாரு, மனிதனையும் தேவனையும் இணைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் உருவில, இயேசுவை போல மனிதனை போல பூமியில இறங்கி வருகிறார். आमीन। उस 3.5 साल की सेवकाई में जो यीशु मसीह के अंदर कार्य करने वाला, जो इंसान और परमेश्वर के बीच में शांति बनाने वाला, यीशु मसीह के अंदर कार्य करने वाला वो पवित्र आत्मा। அது முடிச்சிட்டு திரும்ப இயேசு போயிட்டார். वो खत्म करके यीशु मसीह चले गए। அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சாயங்காலம் ஆன உடனே என்னாச்சு, நோவா அனுப்புன அந்த புறா வெளியில போய் ஒரு ஒலிவ் இலையை கொத்தி எடுத்துட்டு திரும்ப வேலைக்குள்ள வந்துச்சு. வேலை பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறது போல ஒரு आमीन। उस कश्ती से बाहर गया हुआ उस कबूतर जो है शाम को जब वापस आया, एक अंजीर के पत्ते लेके आया था। वो यीशु मसीह के आने जाने को दिखाता है। அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 3வது தடவை இந்த புறாவை நோவா என்ன பண்ணுறாரு, தண்ணீர் இறங்கிருச்சா, நிலமெல்லாம் காஞ்சிருச்சா, வேலைக்குள்ள இருந்து வெளியில இறங்க முடியுமா அப்படின்னு தெரியறதுக்காக 3வது தடவை என்ன பண்ணாரு, இந்த புறாவை அவர் விடுகிறார். लेकिन तीसरी बार भी नूह ने उस कबूतर को कश्ती से बाहर भेजा कि जमीन सूख गया, पानी कम हो गया करके देखने के लिए भेज दिया। வசனம் சொல்லுகிறது, அந்த புறா அதுக்கு பிறகு நோவா விட்டு திரும்பி வரல. लेकिन हम वचन में पढ़ते हैं वो जो बाहर गया हुआ कबूतर जो है नूह के पास वापस नहीं आया। அது ஏன் முதல்ல அனுப்புனாரு திரும்பி வந்துச்சு, 2வது அனுப்புனாரு திரும்பி வந்துச்சு, ஆனா 3வது அனுப்புற பொழுது அந்த புறா வேலைக்கு திரும்பி வரவே இல்லை, பூமியிலே நின்று விட்டது. आमीन। पहली बार जो गया था वो वापस आ गया था, दूसरी बार भेजा था तो भी वापस आ गया, तीसरी बार जब भेजा वो वापस नहीं आया, वो पृथ्वी के अंदर ही रह அதோட गया। அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட ஒரு நபர் மேல வருவாரு, அந்த காரியத்தை செய்வார், திருப்பி போவாரு, அப்படி இருந்துச்சு. इसका मतलब है कि जब पुराने काल में जो किसी कोई कार्य को करने के लिए पवित्र आत्मा आते थे, एक व्यक्ति के ऊपर वो कार्य करने के बाद वो वापस जाते थे। ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாவத்தினுடைய அந்த பெரிய என்ன சொல்றது, அந்த பிளவு இல்லைன்னா அந்த மதிலை உடைத்து போடும்படியாக இயேசுவின் உருவத்திலிருந்து இறங்கி, வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி வசனம் எழுதப்படுகிறது. அதன்படியாக ஒரு சமாதானத்தை தேவனை மனிதனை மீண்டும் இணைக்கும்படியாக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரானவர் இயேசுவின் உருவத்தில் வந்துட்டு என்ன பண்ணாரு, அவரும் திரும்பி போட்டார். लेकिन दूसरी बार भी पवित्र आत्मा आया, वो इंसान और परमेश्वर के बीच की उस दीवार को तोड़ने के लिए, उस बंधन को तोड़ने के लिए परमेश्वर यीशु मसीह के रूप में पवित्र आत्मा उनके पास आया, साथ आया और वो कार्य को करके भी वो वापस चले गए। இயேசு போகிற பொழுது சீடர்களுக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்களோட இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு. लेकिन यीशु मसीह जाते हुए अपने चेलों को बोला है कि हमेशा
आपके साथ बने रहने के लिए एक सहायक को मैं तुम्हें भेजूंगा। ஆமென். ஹalleluya. அப்படி சொல்லி என்ன பண்ணாரு? அப்ப பெந்தகோஸ்து நாள்ல 120 பேர் இயேசுவினுடைய அம்மா மரியாள் மற்றும் சீடர்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 120 பேர் இருந்து இதே மாதிரி அப்பர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்து ஒரு பெரிய ஹால்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அக்கினி நாவாக இப்படி நம்முடைய வாய் நாவு எப்படி இருக்கும், நாக்கு எப்படி இருக்கும், தீ எரிகிறப்போ பாத்தீங்கன்னா அது நாக்கு மாதிரி இருக்கும் ஒரு இது. அது மாதிரி ஒவ்வொரு மேலையும் நிரந்தரமாக இறங்கினார். அது இயேசுடைய வாக்கு தத்துவம். அவர் வாக்கு மாறாதவர். என்ன சொன்னாரு? என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவரை. आमीन। यीशु मसीह के जाने के बाद अपने चेले लोग एक कमरे के अंदर बंद परमेश्वर से प्रार्थना कर रहे थे, तब पवित्र आत्मा जो है एक आग की जीभ के समान हर एक के ऊपर उतर आया। தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் திடீர்னு சோர்ந்து போயிடுறாரு தாவீது. நல்ல பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறவர், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறவர் தான். ஆனா என்ன பண்ணாருன்னா திடீர்னு என்ன பண்ணிடுறாரு? சோர்ந்து போய்விடக்கூடிய ஒரு சுபாவம் தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் சோர்ந்து போறேன், என்ன பண்ணுங்க, என்னை பலப்படுத்துவீராக, உம்முடைய என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவிகளும் உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு உத்தரவாதம் செய்யும் என்று சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடலை போல, ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கீதத்தை போல அவர் எழுதி இருக்கிறார். आमीन। दाऊद जो है यहाँ पे एक प्रार्थना के समान ये भजन संगीता लिखा है कि मेरे अंदर जो सामर्थ डाले पवित्र आत्मा को मेरे अंदर भेजिए करके एक प्रार्थना कर रहा है। தாவீதின் நாட்களில பரிசுத்த ஆவியானவர் வந்து போயிட்டு இருந்தார். दाऊद के उस समय में जो है पवित्र आत्मा आता जाता था। ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக எப்பொழுது நம்முடைய இதயத்துக்குள்ள உட்கார்ந்து நம்மை சொல்லி பலப்படுத்தும்படியாக தேற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுறார். लेकिन हमारे अंदर की खासियत क्या है? पवित्र आत्मा सदा सदैव हमारे अंदर रहता है कि हमें सामर्थ देने के लिए। 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் இந்த பூமியில வந்தார். 2000 साल से पहले वो इस पृथ्वी में आए। 2020 ஆச்சு, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் திருப்பி போகல. 2020 हो गया, अभी तक पवित्र आत्मा वापस नहीं गया। எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியில ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, किस लिए पवित्र आत्मा को परमेश्वर ने इस पृथ्वी में भेजा है? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய எக்காலம் தொனிக்கிற பொழுது உங்களையும் என்னையும் என்ன பண்ணணும்? மறுரூபமாக்க வேண்டும். आमीन। जब परमेश्वर की उस आखिरी तुल्फी फूंका जाएगा, उस समय परमेश्वर के पास हमें उठा के लेके जाने के लिए पवित्र आत्मा को கடைசில படிச்சோம், பாட்டு படிச்சோம் இல்லையா? இந்த பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். अभी हमने आखिरी में एक गाना गाया है, परमेश्वर की उस महान संगति में हम क्या है? बिना पंखड़ी के उड़ते हैं। அது பிசிக்கலி உண்மையாகவே நம்ம அதை பார்ப்போம். எப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய எக்காலம் கடைசி எக்காலம் துணிக்கிறதோ அப்பொழுது என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு நொடி பொழுது நம்ம என்ன பண்ணுவாரு? புறாக்களை போல மாற்றி. आमीन। वो बात होने वाला है जो बिना पंखड़ी के शारीरिक तरह से हम उड़ेंगे। वो कब? जब तुरही फूंका जाएगा, पवित्र आत्मा हमें परमेश्वर के पास लेके जाएंगे। हालेलुया। அது வரைக்கும் அவர் நம்ம கூட தான் இருப்பார். तब तक पवित्र आत्मा हमारे साथ ही रहेगा। நிறைய நேரத்துல நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம உணர முடியாம போயிடும். लेकिन बहुत बार हम क्या करते हैं? पवित्र आत्मा को हम समझ नहीं पाते हैं। இப்போ ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார், உங்களுக்குள்ள தான், வெளியில கிடையாது, உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்றாரு. अभी भी पवित्र आत्मा आपके अंदर है। ஆனா நிறைய நேரத்துல மேக்ஸिमम டைம்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியல, அவரை உணர முடியல. लेकिन बहुत बार हम उसको समझ नहीं पाते। நாம அவரை உணர முடியாமல் இருக்கிற பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோர்வு உண்டாகும். जब हम उस बात को नहीं समझ पाते तो हमारे अंदर निराशा आ जाती है। அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்றது இல்ல, தேவனுடைய அக்கினிக்குள்ள வாழ்றது. उसका कारण क्या है? हम पवित्र आत्मा की उस आग के अंदर, परमेश्वर की उस सामर्थ के अंदर नहीं है। அந்த அக்கினிக்குள்ள இருந்தா தான் பிசாசு நம்மள என்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். उस आग के अंदर जब तक हम रहेंगे, शैतान हमें छू नहीं पाएगा। அதனால வெளிப்படுத்தின விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க கூடாது. ஆமென்। इसलिए அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். ஆமென்। நம்ம என்ன பண்றோம்னா, அப்பப்ப சார்ஜ் ஆயிரும், திருப்பி சார்ஜ் போயிடும், திருப்பி சார்ஜ் ஆயிரும், சார்ஜ் போயிடும், அப்படி இருக்க கூடாது. आमेन। इसलिए प्रकाशित वाक्य में लिखा है कि ना तो ठंडा होना चाहिए, ना ज्यादा गर्म गुनगुना बन के नहीं रहना चाहिए। நம்ம அனலுக்குள்ள இருந்தோம்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் வெளியில போயிடும். अगर हमारे अंदर आग है तो शैतान के सारे चाल हमसे हट जाएगा। இல்லன்னா குளிர் இருக்கிற இடத்துல வசனம் சொல்லுது, பிசாசு சுற்றி பார்த்துட்டு என்ன பண்றானா, குளிர் இருக்கிற இடத்தை பார்த்து அங்க போய் உட்கார்ந்துக்குமா. क्योंकि பிசாசு இருக்கக்கூடிய இடம் குளிர் எங்க இருக்கு
இருக்குது அங்கதான் பிசாசு हमें உட்காரும். जहाँ ठंडी जगह है वहाँ पे शैतान वास नहीं அனல் करता। எரிஞ்சுக்கிட்டு இருந்தா பிசாசு அங்க உட்கார மாட்டான். जहाँ पे आग जलते हैं वहाँ शैतान नहीं जाता। நல்ல ஒரு பைபிள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் அது இருக்கு. ஒரு தடவை அப்போஸ்தல பவுல் ஒரு தடவை பிரயாணம் பண்ணி போற வழியில வந்து என்ன பண்ணாங்க, அவருடைய கப்பல் உடைஞ்சு போச்சு. आमेन। उसके लिए एक अच्छा उदाहरण परमेश्वर के वचन के अंदर है। एक बार जब पौल यात्रा कर रहे थे तो उनका जो कश्ती जो है टूट गया। அவங்க போய் ஒரு தீவுல வந்து அணைஞ்சிட்டாங்க. जब वो नाव टूट गया तो वो एक द्वीप के अंदर आके रहने लगा। அந்த தீவுல இறங்கணும்னா பயங்கரமான குளிர், காற்று, மழை, सूर्य பார்க்கல அவர் ரொம்ப நாளா. उस द्वीप के अंदर ऐसा था कि बहुत बारिश हो रहे थे, कि सूरज को देखे हुए दिन बीत गए थे, बहुत ठंडी जगह था। அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து பான்ஃபயர் பண்ணாங்க. பான்ஃபயர்னா விறகு அடுக்கி வச்சுட்டு, நீங்க பாத்துட்டு குளிர் நேரத்தை பாத்தீங்கன்னா விறகு எல்லாம் உடைச்சு போட்டு எல்லாரும் உட்கார்ந்து தீ காஞ்சிட்டு இருப்பாங்க. तो वहां पे उन्होंने आग जला के अपने शरीर को सेक रहे थे। அந்த மாதிரி தீ காஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல பவுல் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய பழைய விறகுகள் எல்லாம் எடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு எடுத்து போட்டாரு. तो पौल ने भी क्या कर दिया, उस आग के अंदर जो छोटे-छोटे जो टुकड़े होते थे उसको उठा के डाल रहे थे। பாருங்க, இந்த விறகு அடுக்கி வச்சிருக்கக்கூடிய இடத்துல இல்லன்னா அந்த குளிரான இடத்துல விறகு இருந்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? குளிர் இடத்துல விறகு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ठंडी जगह में अगर हम इकट्ठे पेड़ को टुकड़े को इकट्ठे करके रखेगा तो क्या होगा? நீங்க ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், விறகு நம்ம வந்து கேஸ் அடுப்புல இப்பதான் வந்துச்சு, முதல்ல விறகு அடுப்பு தான் இருந்துச்சு. இந்த விறகு அடுப்புக்காக நம்ம எருவட்டியோ இல்லைன்னா விறகு என்ன பண்ணுவாங்க, மொத்தம் ஒரு இடத்துல கூட்டி வச்சிருப்பாங்க. आमीन। जब गांव में हमें पता है कि हमें आग जो खाना बनाने के लिए हम उसको टुकड़े को इकट्ठे करते हैं, पेड़ के उसको इकट्ठे करके एक जगह रखते हैं। அந்த மாதிரி கூட்டி வச்சு என்ன நடக்கும் தெரியுங்களா? ऐसे इकट्ठे करके रखेंगे तो क्या होगा? சொல்லுங்க பார்க்கலாம். ठंडी जगह पे अगर ऐसे इकट्ठे करके रखेंगे तो क्या होगा? பாம்பு, பூச்சி எல்லாம் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துரும். उसमें सारे कीड़े मकोड़े सब आके रहने लगते हैं। ஏன்னா அதுக்குள்ள நல்ல குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கு. விறகு ரொம்ப நாளா அடுக்கி இருக்கிறதுனால அதுக்குள்ள சூரிய பிரகாசம் போகாம இருக்கிறதுனால என்ன ஒரு ஏசி போட்டது மாதிரி ஒரு இது இருக்கும். क्योंकि उसके अंदर ना कोई रोशनी जाते हैं, सूरज की तेज लगते हैं, इसलिए वो क्या होता है, ठंडी जगह मिलता है। அந்த இடத்துல போய் பாம்பு போய் உள்ள உட்கார்ந்து वहां पे सांप वगैरह जाके बैठ பாருங்க, பவுல் என்ன பண்றாரு, எல்லாரும் தீ எடுத்து காய போட்டுட்டு பவுல் என்ன பண்ணாரு, கொஞ்சம் விறகு எடுத்து தீயில போட்டாரு. तो जो सब लोग आग सेक रहे थे तो पौल ने भी एक लकड़ को उठा के उसमें डालते गए। இந்த விறகுக்குள்ள குளிர்ச்சியா இருந்த இடத்துல இருந்தபடியால இதுல பாம்பு இருந்துச்சு. इस लकड़ जो है ठंडी जगह पे रखा हुआ था, इसलिए उसके अंदर क्या सांप था। இவர் இதை எடுத்து தீயில போட்டறோனே தீயினுடைய அனல் அந்த என்ன சொல்றது, அந்த வெப்பம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள இருந்து பாம்பு வெளியில வந்துச்சு. जब इस आग की तेज उसको लेने लगा तो जो छुपा हुआ जो उसके अंदर ठंडी जगह में छुपा हुआ जो लेटर के अंदर छुपा हुआ सांप जो है बाहर आ गया। அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம என்ன இருக்கணும், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினிக்குள்ளேயே இருக்கணும். आमीन। वैसे हमें भी जो है हमेशा जो है उस पवित्र आत्मा की आग के अंदर बने रहना चाहिए। அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும், இவன் உள்ள வந்துருவான். अगर ऐसा नहीं है तो क्या होगा, ये अंदर घुस जाएगा। தனியா இருக்கிற விறகு என்ன பண்ணாங்க, எரியவே எரியாது. जो அடுப்பு இருக்கும், ஆனா அடுப்பு வெளியில இருக்கிற விறகு என்ன பண்ணாது, எரியவே எரியாது. जो आग से अलग हटके रखा हुआ जो लकड़ जो है वो नहीं जलता। ஆனா அடுப்புக்குள்ள இருக்கிற விறகு என்ன ஆகும், आमीन। அனல் அடிக்க என்ன ஆகும், அது எரியாது. लेकिन जो आग के अंदर है उस लकड़ के साथ जो मिलके जो जल रहा है उसके साथ रखेगा तो क्या होगा, वो भी जलने लगेगा। அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களுக்குள்ள நாம் என்ன ஆகணும், இன்வால்வ் ஆக நம்மளுக்குள்ள அனல் எரியாது. वैसे हम भी आत्मिक रीति से जब बढ़ने लगेगा, उसमें जो शामिल होने लगेगा तो हमारे अंदर भी वो आग जलने लगेगी। அதை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா என்ன ஆயிடும், நம்மளும் என்ன ஆயிடும், ठंडाவாயிடும், குளிராயிடும். अगर उससे हम बाहर जाएंगे तो हम भी ठंडे बने रहेंगे। குளிர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவான், பாம்பு போய் உட்கார்ந்து. जहाँ ठंडापन है वहाँ पे सांप बैठने के हो सकता है। அப்ப என்ன ஆகும், உள்ள உட்கார்ந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் ஆலோசனைகளை கொடுத்து நம்மள என்ன பண்ணிடுவான், இன்னும் சோர்வடைய வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான். आमीन। वो क्या करेगा, हमें और कमजोर करने के लिए वो कोशिश करेगा। நீங்க இந்த செல் பார்த்திருக்கீங்களா, பழைய இந்த A3 A2 செல் இருக்கும், டபுள் A சொல்லி சின்ன செல் இருக்கும். हम देखते हैं कि जो क्लॉक वगैरह में डालने वाला सेल को आप देखे होंगे। அந்த செல் சார்ஜ் போச்சுன்னா उस सेल का अगर चार्ज निकल गया तो தூக்கி எரிஞ்சிராதீங்க, उसको फेंकना नहीं। அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு 10 நிமிஷம் வெயில்ல வைக்கணும். उसको साफ करके आप 10-15 मिनट उसको धूप में रखिए। அடுத்த நாள் திருப்பி போட்டு பாருங்க, उसके बाद उसको उठा के डाल के देखिए, 10 நாள் 15 நாள் திரும்ப வரும். फिर से वो 15-20 दिन चलेगा। ஏன் தெரியுமா, क्यों? இந்த சூரிய பிரகாசத்திலிருந்து அது
அது என்ன வந்துச்சு? அதுக்கு திரும்பவும் பவர் வரும். उस सूरज की तेज से उसके अंदर क्या है? पावर आ गया. அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ள நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நம்ம சார்ஜ் ஆயிட்டே இருக்கோம். वैसे हम भी पवित्र आत्मा की उस सामर्थ्य के अंदर उस तेजी के साथ बैठे रहेंगे तो हम भी चार्ज हो जाएंगे. அதை விட்டு அந்த பிரசன்னத்தை விட்டு நம்ம போனோம்னா அதை உணராம இருந்தோம்னா நம்மளுடைய சார்ஜ் போயிடும். अगर हम उस संगति से हट जाएंगे पवित्र आत्मा से अलग हो जाएंगे तो हमारे अंदर की जो सामर्थ्य कमजोर होने लगेगी. அந்த சார்ஜுக்குள்ளேயே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? उस तेजी के अंदर ही रहना हो तो क्या करना चाहिए? நிறைய பாயிண்ட் இருக்கு. நான் ரெண்டு பாயிண்ட் மட்டும் முடிச்சு நம்ம வந்து திருவனந்தபுரத்துக்கு போறோம். दो बात बता के मैं आगे बढ़ना चाहता हूं. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினு கேட்டா முதல் விஷயம் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா ஜெபம். सबसे पहला उसके लिए क्या करना चाहिए आपको? प्रार्थना. हालेलुया. ஜெபத்துல வந்து நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிர கூடாது? குறஞ்சு போயிரவே கூடாது. हम प्रार्थना में कभी भी पीछे नहीं हटना चाहिए ना कम होना चाहिए. நம்மள படிச்ச அந்த சங்கீதம் 143 சங்கீதத்துல அந்த 8வது வசனத்தை படிங்களா பிரதர் யாரா? उस 143 का 8वां वचन को एक बार पढ़ेंगे आयत को. अपनी करुणा की बात मुझे शीघ्र सुना क्योंकि मैंने तुझे पर भरोसा रखा है. जिस मार्ग से मुझे चलना है वो मुझको बात बता दे. 8 क्योंकि मैं अपना मन तेरी ओर लगाता है. हे यहोवा मुझे शत्रुओं से बचा ले. नहीं 143:8 अपनी करुणा அதிகாலையில உம்முடைய கிருபையை பாத்தீங்களா? அப்ப இந்த கிருபை எப்ப நம்ம மேல ஊற்றப்படும்? அதிகாலையில. ये परमेश्वर की कृपा हमारे पर कब आता है? सबसे जो अर्ली मॉर्निंग. காலையில அந்த கிருபை வந்து என்ன ஆகும்? அதிகமா நம்ம மேல ஊற்றப்படும். जो सुबह के समय में जो है परमेश्वर के पास अगर बैठेंगे तो उनकी कृपा उस जो तेजी जो है हमारे ऊपर ज्यादा है. हालेलुया. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் காண்பிக்கும், தேவனுடைய கிருபை நம்ம மேல ஊற்றப்படவும் செய்யணும். அப்படினா என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்காரணும். आमेन. अगर परमेश्वर की कृपा हमें पाना है तो हमें क्या करना चाहिए? सबसे जब हम उठते हैं सबसे सुबह परमेश्वर के सामने बैठना. அந்த கிருபையில தான் பரிசுத்த ஆவியானவருடைய அனல் நம்ம மேல ஊற்றப்படும். उस कृपा के अंदर परमेश्वर की वो जो तेजी जो गर्मी जो हमारे अंदर आए. அந்த வெயில், அந்த சூரியன் இல்லனா அந்த வெப்பம் நம்ம மேல அடிக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி அந்த சார்ஜ் போன பேட்டரி என்ன ஆகும்? ऑटोमेटिक चार्ज आता है. जैसे सूरज की जो रोशनी तेजी जब उस सेल के ऊपर आता है तो जैसे चार्ज हो जाता है वैसे हम भी परमेश्वर के सामने बैठेंगे. 32வது சங்கீதம் நினைக்கிறேன் 8வது வசனத்தை மட்டும் ஒரு தடவை எடுத்து படிங்க. 32வது சங்கீதம் 8வது வசனம். 32वां भजन संगीत उसका 8वां आयत. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தீங்களா? आमीन. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இதுதான். आमीन. मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग से तुझे चलना होगा उसमें तेरी अगुवाई. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலை நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தக்கூடிய காரியங்களை, நீ கொண்டு போகக்கூடிய காரியங்களை எனக்கு போதியும், என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் காலை. आमीन. इसलिए सुबह उठ के परमेश्वर के सामने बैठना है और उनको बोलना है आज दिन में मुझे जैसे आप चलाना चाहता है वैसे चलने के लिए कृपा करो. तो परमेश्वर उसके अनुसार हमें चलाएगा. ஆமென். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை அதிகாலையில எந்திரிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கணவனையும் பிள்ளைகளையும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். हमारे हर एक की जिम्मेवारी ये है कि आज सुबह उठ के हमें खुद को और अपने परिवार के हर एक लोगों को परमेश्वर के हाथ में समर्पण करना है. ஆண்டவரே இன்றைக்கு காலையில என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் கையில் செய்யக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். हमें परमेश्वर आज सुबह के समय मेरे पति को, पत्नी को, अपने बच्चों को जो मैं करने जा रहा हूं हर एक बातों को आपके हाथ में समर्पण कर रहा हूं. அப்படி செய்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது விழிப்புள்ளவராக இருந்து நம்ம நடத்தாரு. आमीन. अगर हम ऐसे बातें करेंगे, परमेश्वर से प्रार्थना करेंगे तो पवित्र आत्मा हमेशा हमें चलाएगा. பாருங்க, பிரச்சனை என்ன தெரியுங்களா? பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை கூட கேட்க வச்சு நம்மளை வந்து சோர்வடைய பண்ணிடுவோம். ஒரு காரியம் இருக்காது, ஆனா தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம கேட்கும்படியாக செஞ்சுட்டு சோர்வடைய வச்சுக்குவோம். ஒன்றும் முடியலன்னா அவன் அதை செய்வோம்.
शैतान क्या करता है कि जरूरत के बिना ही बातों को हमें सुना सुना के हमें निराश कर देते हैं। நம்ம காலையில ஜெபம் பண்ண என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு உற்சாகம் அடையும்படியான வார்த்தைகள் மட்டுமே கேட்கணும், தேவையில்லாத எந்த வார்த்தைகளும் யார் வாயிலிருந்து கேட்கறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். तो आपको सुबह जब प्रार्थना करते हुए परमेश्वर से बोलना है, परमेश्वर आज के दिन के समय में मैं किसी से भी बिना जरूरत के निराश की बातें नहीं सुनना चाहिए, उत्साह की बात सुनना चाहिए। அப்படி உற்சாகமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகும், உற்சாகம் உண்டாக ஆரம்பிக்கும், நாம் அனலாக இருப்போம், நாம் விசுவாசத்துக்குள்ள நிலைநிற்போம். हमें ऐसे प्रोत्साहन की बात, उत्साह की बात जब हम सुनते हैं उसके अनुसार जब हम आगे बढ़ेंगे तो हमारी जिंदगी வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு, நீங்க எடுத்து படிக்க வேண்டாம், நான் ஒரு சில காரியங்களை அப்படியே சும்மா ஜஸ்ட் இப்படி சொல்லி போறேன், ரெண்டே காரியம் மட்டும் சொல்லி முடிச்சுறேன். பாருங்க, யோபுடைய புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்க, 1:8 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:10-2, சங்கீதம் 43 143 8வது அதிகாரம் காலை படிச்சு காலையில அந்த காலைன்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், இந்த வசனங்களை எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு படிச்சு பாத்தீங்கன்னா யோபு என்ன பண்ணுவார் தெரியுமா, அதிகாலையில் எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்களா, பாவம் செஞ்சிருக்காங்க, நைட்டெல்லாம் அவங்களுக்கு பார்ட்டி நடக்கும். 10 பிள்ளைகள் டெய்லி ஒவ்வொரு வீட்லயும் பார்ட்டி முடிச்சு தேவனுக்கு விரோதம் அந்த ஒரு வசனம் என்ன மட்டும் எடுத்து படிச்சுக்கங்க. अय्यूब की किताब से पढ़ेंगे अय्यूब क्या करता था, प्रार्थना कैसे करता था। संगीत पुस्तक मुन्नाल இருக்கக்கூடிய புத்தகம் अय्यूब की किताब को पढ़ेंगे। யோபு 1:5 पढ़ी। अय्यूब की किताब 1:5। जब जब भोज के दिन बुरे हो जाते हैं तब अय्यूब उन्हें बुलाकर पवित्र करता, பிள்ளைகளை விழிச்சு அழைத்து என்ன பண்ணுவாரு, पवित्र करता और बड़े भोर को उठकर उनकी गिनती के अनुसार होम बलि चढ़ाता। அதிகாலையில் எந்திரிச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். वो सबसे सुबह सुबह उठ के अपने बच्चों के लिए प्रार्थना करता। பிள்ளைகளை என்ன பண்ணுவாரு, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பார். ஆண்டவரே, பிள்ளைகள் தூர இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாது, நான் பரிசுத்த ஆவியானவரே என் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறேன், அவர் உமக்கு விரோதமா எந்த பாவமும் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம். वो अपने सारे बच्चों को परमेश्वर के हाथ में समर्पण करते, सुबह सुबह उठ के प्रार्थना करते थे कि वो दूर रहते, कोई पाप में नहीं गिरना चाहिए करके परमेश्वर से विनती करते थे। பாருங்க, அந்த ஜெபம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு அனல். அது एक्चुअली वो प्रार्थना जो है एक बहुत बड़ा तेजी है। போன வாரம் கூட நம்ம படிச்சோம், போன வாரம் நான் சண்டேல சொன்னேன், ஜெபத்துல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து விண்ணப்பங்களை கொண்டு போய் தேவ சமூகத்துல கொட்டுறோம். हम प्रार्थना में क्या करते हैं, हमारी जरूरत की बातें बहुत सारे बोलते हैं, ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம்। लेकिन वचन क्या कहता है, फिलिपियों की किताब में एक बार पढ़ेंगे तो पता चल जाएगा। அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து படிங்க, பிலிப்பியர் 4, நான் புதிய ஏற்பாடுல வந்து எபேசியருக்கு அடுத்து கலாத்தியர் எபேசியருக்கு அடுத்து 4வது அதிகாரம் 19வது நினைக்கிறேன், 6 किसी भी बात की चिंता मत करो, பாத்தீங்களா, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाए। நம்ம என்ன பண்றோம்னா, ஆட்டை எடுத்து போட்டு உப்பை போட்டு கையை போட்டு கசண்டிட்டு இருக்கோம்। अब हम क्या करते हैं, आटा ले लिया, उसमें नमक डाल दिया, पानी डाल के उसको गूंदने लगता है। क्या कर रहे हो, कौन पानी डाल, अच्छा नहीं डालना, पानी नहीं डालते, प्रॉब्लम है ना। अच्छा हमारा प्रॉब्लम है, क्या कर दिया, आटा ले लिया, नमक डाल दिया और उसको गूंद रहे हैं। என்ன பண்ணணும், ரொட்டி செய்யறதுக்கு நல்ல மாவு, சாஃப்ட் மாவு வேணும். அதுக்கு என்ன பண்றோம், ஆட்டை எடுத்தாச்சு, உப்பை போட்டாச்சு, பிசைறோம்। आटा गूंद रहे, लेकिन हम क्या कर रहे हैं, आटा ले लिया, नमक डाल दिया, उसको गूंदते ஒரு மணி நேரமா பிசைஞ்சோம், 1 घंटे से उसको गूंदा जा रहा है, ஆனா என்ன ஆகல, கோதுமை மாவு பிசையப்படல। लेकिन क्या हुआ, वो बना नहीं है, आटा नहीं बना। ஏன் தண்ணி ஊத்தல, क्यों वो आटे रोटी के लायक उसको गूंदा नहीं। நம்ம என்ன பண்றோம், வசனம் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்னா, விண்ணப்பத்தோட நம்ம என்ன பண்றோம், எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளை எல்லாம் விண்ணப்பங்களா செலுத்திட்டு இருக்கிறோம்। हम अपनी सारी जो प्रार्थना जो है परमेश्वर के पास जाकर बोलते जा रहे हैं, ஆனா என்ன பண்றது இல்ல, சோத்திரத்தை சேர்க்கிறது இல்ல। लेकिन उसके साथ हम क्या नहीं कर रहे, धन्यवाद। சோத்திரம் தண்ணி ஊத்துனா தான் மாவு என்ன ஆகும், பிசையும்। वो धन्यवाद के उस बात बोलेंगे, तभी वो पानी डालेंगे, तभी वो आटा सही ढंग से बन के आएगा।
ஸ்தோத்திரம் சொல்லலன்னா ஜெபம் என்ன ஆகாது? आमेन। எடுபடாது ஜெபம். अगर धन्यवाद नहीं बोला तो आपका प्रार्थना पूरा नहीं होगा। தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். जितनी जरूरत है उतने धन्यवाद उतने पानी डालना है। வசனம் என்ன சொல்லுது? நீங்க ஜெபம் பண்றப்ப என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் தான் மிஞ்சி நிக்கணும். आमेन। जब परमेश्वर की वचन हमें सिखाता है जब हम प्रार्थना करते हैं तो धन्यवाद आगे होना चाहिए। ஸ்தோத்திரம் மிஞ்சி நிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எப்ப வேணாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். धन्यवाद हम कभी भी बोल सकते हैं। வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணுங்க? आमेन। ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. वचन हमें वही सिखाता है हर बात के लिए हर बात में हर समय हम धन्यवाद बोलना चाहिए। வசனம் இன்னும் சொல்லுது நீங்க சாப்பிட்டாலும் வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हाँ, परमेश्वर की वचन हमें सिखाता है तुम काम करो तो धन्यवाद बोलो या खाना खा रहे हो तो भी धन्यवाद करो। ஸ்தோத்திரம்ன்றது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சரீரத்துக்குள்ள அந்த அந்த என்ன சொல்றது செல்லுகளுக்குள்ள அந்த ஸ்தோத்திரம் வந்து இறங்கணும். ஒவ்வொரு செல்லுலயும் ஸ்தோத்திரம் இருக்கணும். हमारे शरीर के अंदर की हर एक पेशी के अंदर हर एक सेल के अंदर वो धन्यवाद की उस महिमा जाना இந்த चाहिए। சிகரெட் குடிக்கிறவங்க இந்த தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சரீரம் வேர்த்தோட அந்த வேர்ப்பு ஸ்மெல் வராது. என்ன வரும்? आमेन। ஆல்கஹால் ஸ்மெல் தான் வரும். जब जो बीड़ी पीते सिगरेट पीते या दारू पीते उनके शरीर के अंदर से जब पसीना निकलता है तो उसकी बदबू निकलने लगता है। அதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூவா ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கேரக்டரா இல்லன்னா என்ன சொல்றது நம்ம செல்லுகளுக்குள்ள ஸ்தோத்திரம் இறங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்களிலிருந்து சூடு வெளியில வரும். आमेन। जब वैसे ही आपके अंदर से धन्यवाद की उस गर्मी बाहर निकलने लगेगा। अगर आप காது ரெண்டு சூடு போறது உங்களுக்கு தெரியும். कभी-कभी हमें पता चल जाता है कि कान से गर्मी निकल रहा है। அதே மாதிரி ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய அனல் வெளிப்பட ஆரம்பிக்கும். वैसे ही उस धन्यवाद की उसके अंदर से एक गर्मी निकलने लगेगा। இந்த ஆவிக்குரிய அனல் வெளிப்படுகிற பொழுது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாமல் இருக்கக்கூடிய தந்திரங்கள் இருக்கு. தந்திரம் செய்யறவங்க வெளியில போயிடும். जैसे उस आत्मिक गर्मी जब हमारे शरीर से अंदर से निकलने लगेगा तो हमारे अंदर की सारी निराशा जो बिना जरूरत की चीजें बाहर जाने लगेगी। அதனால நீங்க போறப்போ வர்றப்போ வேலை செய்யறப்போ எப்ப என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். इसलिए हमें हर समय आते जाते हर समय जो है धन्यवाद बोलना चाहिए। நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்றது நம்ம பிராக்டீஸ் பண்ணாம இருக்கிறதுனால திடீர்னு ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் ரெண்டு ஸ்தோத்திரம் हमें आदत नहीं है उस धन्यवाद बोलने का। இல்ல इसलिए மூணு हमारे मुंह से ஸ்தோத்திரம் இல்ல निकलता है। அஞ்சு ஸ்தோத்திரம். அந்த அஞ்சு ஸ்தோத்திரம் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போயிடும். ஸ்தோத்திரம் சொல்றதுலயே சோர்ந்து போயிடும். हाँ, उस धन्यवाद बोलने में भी हम कमजोर हो जाते हैं। ஆனா நம்ம எவ்வளவு அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவனுடைய கிருபை நமக்குள்ள இறங்கி கிரியை செய்யும். हम जितने ज्यादा धन्यवाद बोलते रहेंगे उतने परमेश्वर की सामर्थ हमारे अंदर उतर आएगी। நிறைய பாயிண்ட் இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் சொல்லல. ஒரே ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் முக்கியமானது. அதுக்காக மட்டும் சொல்றேன். அடுத்து நம்ம ஒண்ணு ஜெபம் பண்ணணும். இரண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் படிக்கணும். सबसे पहले हमें क्या करना था? दो ही बात बोला था मैंने। पहली बात है प्रार्थना, दूसरा है वचन पढ़ना। ஜெபம் பண்ணுகிறப்ப நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு உற்சாகம் உண்டாகும். जब प्रार्थना करते हैं तो हमारे अंदर की उत्साह बढ़ जाता है। பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் நம்மளை கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஜெபம் பேசுறோம், அப்பாட்ட பேசுறோம். அப்பாட்ட பேசணும்னா அப்பா என்ன பண்ண? உங்க வீட்டுல நீங்க அப்பாட்ட பேசுறோம், அப்பா அசால்ட்டா உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா? நீங்க என்ன பேசுறத கவனிப்பாரு. जब हम अपने पिता से अपने इस शारीरिक तौर पे पिता से बात करते हैं तो ध्यान से हमारी बातों को सुनते हैं। ஆமென். அவர் கவனிப்பாரு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? வசனம் வாசிக்கிறோம். दूसरी बात है जब हम वचन पढ़ते हैं। வசனம் வாசிக்கிறது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம அப்பாட்ட சொன்னதுக்கு அப்பா நமக்கு என்ன பண்றாரு? आमेन। பதில் கொடுக்கிறார். வசனத்தின் மூலமா அவர் நம்ம பேசுறார். वचन किस लिए पढ़ते हैं कि हमने प्रार्थना परमेश्वर से किया है, उसकी जवाब परमेश्वर हमसे वचन से देते हैं। அப்ப நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். अब हमारे अंदर विश्वास बढ़ने लगेगा। அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன பண்ண முடியும்? அப்பாவுடைய கரங்களை இயக்க முடியும். आमेन। उस विश्वास की बातों से हम परमेश्वर के हाथ को हिला पाएगा। பிரைஸ் தி லார்ட். அதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது சங்கீதம் வசனம் என்ன சொல்லுது? அது ஒரு படிங்க. 1வது சங்கீதம் 2வது வசனம். पहले वचन से लिखा उसका दूसरा आयत। கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாத்தீங்களா? அவருடைய வேதத்தில் அவருடைய அப்பாவோட வார்த்தை கேட்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பிரியம் வைக்கிறோமோ, எவ்வளவு நம்ம அதை படிக்கிறோமோ, தியானம் பண்ணுகிறோமோ, அந்த மனுஷனை பற்றி வசனம் சொல்லுது அவன் பாக்கியவான். हमें जो परमेश्वर की वचन के ऊपर जो प्रसन्न रहता है, या वचन परमेश्वर की उस परमेश्वर की वचन के अंदर जो ज्यादा ध्यान देता है वो हमेशा क्या रहेगा? भलाई में रहेगा। எப்படிப்பட்டவனா இருப்பா? ஒரு மரத்தை எடுத்து காட்டிட்டு சொல்லுது,
எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நதியின் கரையில் இருக்கக்கூடிய மரம் என்ன ஆகாது? காஞ்சு போகாது. उस व्यक्ति को कैसे दिखा रहे? एक पेड़ के समान दिखा रहे जो नदी के किनारे लगाया हुआ। அதே போல பிசாசு எவ்வளவு தந்திரம் நம்ம முன்னால கொண்டு வந்து போட்டாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சோர்வடைய மாட்டோம். इसलिए कि शैतान जितनी भी सारी बातें हमारे अंदर लेके आ जाए निराशा की, अगर परमेश्वर की वचन हमारे अंदर है तो हम निराश नहीं होंगे। ஆமென், ஹalleluya. நம்ம வந்து சோர்வடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் நமக்குள்ள இல்ல. हम निराश क्यों होते हैं कि परमेश्वर की वचन हमारे अंदर नहीं है। நாங்க வசனம் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, பைபிள் எடுத்து ஃபுல்லா வசனம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நீங்க ஒரு தடவை பைபிள் படிக்கிறப்போ சும்மா பைபிள் படிக்க கூடாது. அதுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தா அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க மொபைல் இருந்துச்சுன்னா மொபைல்ல நீங்க என்ன பண்ணணும்? அது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை மட்டும் வாக்குத்தத்தங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்? போறப்ப வரப்ப எங்கேயா ஃப்ரீயா இருக்கிறப்ப எல்லாம் என்ன பண்ணணும்? யூடியூப்ல போய் தேவையில்லாத சர்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த வசனத்தை எடுத்து வச்சு படிக்கணும். जब आप वचन पढ़ते हैं तो वचन के अंदर से परमेश्वर आपसे बात करेंगे, वायदा देंगे। उस वायदा को आपको लिख के रखना है या फिर नोट करके रखना है। जब आप खाली होते हैं या आते जाते समय जो बेकार की समय जो बिताते रहे हैं उसको यूज करना है। इस वचन को, इस वायदा को आपको बार-बार बोलना है। என்னுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா நோட்ஸ் சொல்லி ஒரு பகுதி இருக்கு, ஒரு ஆப்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வசனங்களை, என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன வசனங்கள் வரும் அப்படின்றத பத்தி எழுதி வச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை எல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். मेरे अगर मोबाइल को देखिए तो आपको पता चले उसके अंदर नोट का एक वो कॉपी है। उसके अंदर मैंने जो हमारी जो परिस्थिति है उसके अनुसार बोलने के लिए एक वायदा मैंने रखा। ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு தலைப்பு போட்டுருவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வசனங்கள் நான் படிக்கிறப்ப எனக்கு தெரியுதோ அந்த வசனங்களை எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருவேன். आमीन। हर एक जो परिस्थिति के अनुसार जो वचन भी मुझे मिलता है वो सब मैं नोट करके रख देती हूं। அது சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணுவேன்? அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பேன். அப்படிதான் நம்ம வசனத்தை படிக்கிறது. முழு பைபிளை உட்கார்ந்து படிக்கணும்ன்ற அவசியம் அதை சொல்லல. जब खाली होते हैं तो परमेश्वर को उस दिया हुआ वायदा को मैं बोलते रहता हूं। அந்த வசனம் சொல்லுகிற பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசம் நம்மளை விட்டு போகும். वचन जब बोलते हैं वो वायदा बोलते रहेंगे तो हमारे अंदर के अविश्वास जो है हट जाएगा। நமக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். हमारे अंदर विश्वास बढ़ने लगेगा। ஓகே, நமக்கு நேரம் இல்லாம நீங்க ரெண்டு பாயிண்ட் தான். ஒண்ணு என்ன பண்ணணும்? அதிகாலையில எந்திரிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். आमीन। सबसे पहले मैंने बोला सुबह उठ के प्रार्थना करना है। அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது நம்ம ஜெபம் பண்ணணும் டெய்லி. कम से कम आधा घंटे या पौने घंटे आपको प्रार्थना करना है। அந்த அரை மணி நேரம் ஜெபத்துக்குள்ள விண்ணப்பம் இருக்க கூடாது. விண்ணப்பங்கள்லாம் சொல்லலாம், ஆனா அதிகம் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும். लेकिन उसके अंदर सबसे ज्यादा क्या होना चाहिए? धन्यवाद होना चाहिए। ஸ்தோத்திரத்தோட நீங்க உங்களோட நாளை ஆரம்பிச்சு பாருங்க. அந்த நாள் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், உற்சாகமா இருக்கும். उस धन्यवाद के साथ आप एक दिन को शुरुआत करके देखिए, उस दिन पूरा जो है आपका भलाई। அதுக்கு பிறகுதான் என்ன காரியமா இருந்தாலும் சரி, கணவனுக்கு டீ போட்டு கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு என்ன காரியம் செஞ்சு கொடுக்கறாலும் சரி, என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி, இந்த ஸ்தோத்திர பிரார்த்தனையை முடிச்சிட்டு தான் என்ன பண்ணணும்? நீங்க அதை செஞ்சே கொடுக்கணும். कोई भी काम करना है आपको उससे पहले ஒரு டைம் டேபிள் உங்க வாழ்க்கையில வச்சுக்கணும். நீங்க ऐसा एक टाइम टेबल आपको बनाना है। சோ உங்களுக்குள்ள உற்சாகத்தை தேவன் அனுப்ப ஆரம்பிப்பார். तब परमेश्वर आपके अंदर उत्साह डालेगा। இரண்டாவது, என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் படிக்கிற பொழுது என்ன ஆகும்? அது நம்மளுக்குள்ள அனலாக எரியும் விசுவாசத்தை தேவன் கொடுப்பார். दूसरी बात है जो परमेश्वर की वचन जब पढ़ेंगे परमेश्वर हमें वायदा देंगे। நிறைய காரியங்கள் இருக்கு. தேவ சத்தமாக நம்ம அடுத்த வாரங்களில் சிந்திப்போம். நம்ம கண்களை அடக்குவோம், மூடுவோம், நம்ம ஜெபிப்போம். हमें अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना करेंगे। Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே, இந்த காலைவேளையில நீங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर आज सुबह के समय आपने हमसे बात की, इसलिए धन्यवाद। நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்திருச்சு ஆண்டவரே அந்த உதய சூரியனை நாங்கள் தரிசிக்க, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க, வசனம் சொல்லுகிறது உம் முகத்தை பார்த்தவர்கள் யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்ல ஏமாந்து போனதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெட்கப்படைந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வசனத்தின்படி அதிகாலையில தேவ சமூகத்தை தேவனுடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே உங்களுடைய நாட்கள் தொடங்க எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक दिन जो है हमारे सुबह जो है उस उदय सूर्य को हमारे यीशु मसीह के मुंह को देखते हुए आने के लिए जाने के लिए हमारी सहायता करिए प्रभु, ताकि आपके वचन में लिखा है आपके मुंह को देखने वाले कभी लज्जित नहीं हुआ है। आशीष करिए और बल दीजिए प्रभु। आपके हाथ में समर्पण करते हैं। தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. திருவிருந்துக்காக என்னுடைய பந்திக்காக ஜெபிப்போம். நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறார். இதை நாங்கள் புசிக்கிற பொழுது குடிக்கிற பொழுது எங்களுக்குள்ள உற்சாகம் உண்டாகட்டும். ஆவியில அனல் உள்ளவர்களாய் தீர எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். हमें
आगे प्रार्थना करेंगे। परमेश्वर की मेज में जा रहे, परमेश्वर इस मेज के द्वारा मेरे अंदर सामर्थ आने पाए, आपकी उस महान आग, उस पवित्र आत्मा की गर्मी हमारे अंदर आने पाए, उसके अनुसार हम चलने पाए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தனால ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு அவருடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக அல்லேலூயா உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நீங்கள் கூடி வருகிறவர்களெல்லாம் இதை நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதே போல இந்த பந்தியை முடித்து திராட்சரசத்தின் பாத்திரத்தை எடுத்து அவர் அதை ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக புதிய ஏற்பாடில் ஒரு அல்லேலூயா என்னுடைய ரத்தத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் என்னுடைய வரம் இரண்டாம் வருகை மட்டும் தொடர்ந்து இதை நீங்கள் கூடி வருகிற பொழுது செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையாக தேவன் இதை கொடுத்திருக்கிறார். நாம் இதை குடிக்கிற பொழுது, இதை புசிக்கிற பொழுது தேவாதி தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் பெறப்படுத்தும், இன்னும் அதிகமாய் பெறப்படுத்தும், இன்னும் அல்லேலூயா கிருபை மேலே ஊற்றும்படியாக நாமே அதில் விசுவாசத்தில் நிலைநிறுத்தும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அனுஷா இந்த ஊழிய ஆசீர்வாதமாக முடியாது ஜெபம் சுருக்கமாக நாற்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாற்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய கரங்களை வைத்து ஆண்டவரை பெருக பண்ணுகிறாக நாங்கள் இதை புசிக்கிற பொழுது இந்த வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறட்டும். விசுவாசிக்கிறோம், தேவனை ஆசீர்வதித்து இருந்து விசுவாசத்தோட திரும்பி பெற்றுக் கொள்கிறோம், பலப்படுத்துகிறார். இயேசு நாமத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறார். ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக நொறுக்கப்படுகிறது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, நீங்கள் கூடி வருகிற பொழுதெல்லாம் இதிலிருந்து அல்லேலூயா புசியுங்கள் என்று சொல்லி அவர் அந்த அப்பத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசுவை காட்டிக் கொடுத்த நாளில் ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக நொறுக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது, நீங்கள் கூடி வருகிறவர்களெல்லாம் இதை அல்லேலூயா புசியுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அல்லேலூயா இந்த அப்பத்தை கொடுத்தார். நாம் இந்த அப்பத்தை கரங்களில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்துடைய நினைவாக நாம் இதை புசிக்கிற பொழுது தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நாம் இதை புசிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவனமாக ரொட்டி புசித்த பிறகு அவர் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறார் புதிய ஏற்பாடு, புது கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு புது கற்பனை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். நாம் நாளிலிருந்து திராட்சரசத்திலிருந்து குடிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு அதிகரிக்கும்படியாக, தேவனை அதிகமாக இன்னும் நேசிக்கும்படியாக, இன்னும் நாம் ஜெபிக்கும்படி, இன்னும் வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக உற்சாகத்துக்கு ஆவி நம்மை ஊற்றப்படுவதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நாளில் நம்முடைய சீடர்களை அவரை கொடுக்கும் பொழுது ஆசீர்வதித்து ஒரு புதிய ஏற்பாடாக, புதிய கட்டளையாக தந்தீரே. அதே போல இந்த பகல் வேளையில இந்த திராட்சை ரசத்தின் ஆண்டவரே தேவனை இன்னும் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ஆவி நாங்கள் இதை குடிக்கிற பொழுது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்படி இதை ஆசீர்வதித்து தந்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராய் இயேசுவை ரொட்டியை புசித்த பிறகு திராட்சை ரசம் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய
நம்முடைய வாழ்வில் கிரியை செய்யட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசிரமத்திலே அப்பத்தின் பாத்திரத்திலே நிறைய துணிக்கைகள் இருக்கிறது. துணிக்கைகள் 2 சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, மத்தியில் இருக்கிறவர்கள் அவர்களும் இன்னும் இதில் பங்குதாரிகளாக வேண்டும். தேவன் அவர்களுக்காக பொறுமையோட காத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். நாட்களில் அவர்களோடு சேர்ந்து நாம் திரும்ப இந்த பங்கை புதிப்போம். 2வது ஒரு முக்கியமான ரகசியம் வெளிப்படுத்துகிறது என்னென்றால், ஆண்டவர் சொன்னார், இந்த வருகை மட்டும் இதை செய்யுங்கள்னு சொல்லி. அது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு இன்னும் 2ஆம் வருகை வரவில்லை. அதனால் தான் அதை செய்து 2வது வருகை வந்தால் நாம் ஆண்டவரோடு சேர்ந்து இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் நாம் இந்த பந்தியில சேருவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இந்த 2 காரியங்கள் அல்லது ஆண்டவர் சீக்கிரமாக இருக்கும். அநேக நம்ம குழந்தைகள், நம்ம கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய சொந்தக்காரங்க, அம்மா, அப்பா, நிறைய பேர் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய காலங்களில் அவருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்து அதை ஆசீர்வதி பலப்படுத்த தேவன் அதை ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற மற்றவர்களும் நம்மளோடு சேர்ந்து இந்த பந்தியில அதில் ஆயத்தமாக்கும்படியாக தேவன் கிருபை தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜிபி அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நாங்கள் வந்தோம், பாடினோம், ஆராதித்தோம், அதை இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தினோம். எங்களோடு பேசினீர், எங்களை பலப்படுத்தினீர். ஜெபமும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையும் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இயேசு எங்களை படையில உறங்கி விடக்கூடாது என்று சொல்லி காலையில் எங்களை ஞாபகப்படுத்தினீரே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாரம் முழுவதும் அந்த வசனத்தின் மூலமாக செயல்பட உற்சாகம் உள்ளவர்களாக மாற எங்களை கிருபையின்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்வுபடுத்துகிற எல்லா பல்லாக்கின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய அனல், ஆண்டவரே அக்கினி எங்கள் அலை மதிலாக, சுற்று மதிலாக எங்களை சுற்றி எரிந்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்கள் ஒழிக்கப்படட்டும். பலப்படுத்துவீராக, அல்ல கிருபை மூச்சுவீராக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சகேலம் மறவா. ஆமென், ஆமென், आमीन। पिता परमेश्वर की प्रेम, यीशु मसीह की करुणा और कृपा, पवित्र आत्मा की संगति और सौभाग्य हमेशा की शक्ति यीशु मसीह के दूसरे आगमन तक बने रहेंगे। आमीन। प्रेज़ द लॉर्ड। हालेलुया। தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதமாக ஆண்டவராக வாரங்கள்ல புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கு, வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கு. கலந்து கொள்ளுங்கள்.
முயற்சி பண்ணுங்க. அதுக்காக உங்களுடைய தசமபாகங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஏற்ற வேளையில் கொடுங்கள். உங்களுக்கு வாடகை எல்லாம் ஏற்ற வேளையில் கொடுக்க வேண்டி இருக்கிறபடினால அதை லேட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உதவியாக இருக்கும்.